ஹாய், இதை eniyavanpappukitchen. எங்கள் சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலையா? அப்போ உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட இருக்க அப்படியே எங்கள் சேனலுக்கு லைக் பண்ணிவிடுங்க, ஷேர் பண்ணுங்கள். கூட இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிங்கன்னா நியூ வீடியோஸ் உங்களுக்கு கிடைக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம செய்ய போகிறது தான் வெள்ளை சோள சேமியா உப்புமா, அதாவது மில்லட் உப்புமா. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வானலில் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். எல்லாம் நல்லா புரிஞ்சதுக்கப்புறம் பச்சை மிளகா, வெங்காயம் சேர்த்துக்கலாம். அதை நல்லா வதக்கணும். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். அப்படியே சால்ட்டும் சேர்த்துக்கணும். இந்த மில்லட் உப்புமாவை தான் நம்ம சேர்க்க போகிறோம். தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம சேமியாவை சேர்த்துடலாம். ஒரு தடவை கிளறிட்டு அடுப்பை ஸ்லோ பண்ணிவிட்டு தட்டை போட்டு 10 நிமிஷம் மூடணும். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ நல்லா இன்னும் கொஞ்சம் தான் ரெடியாக வேண்டியது. இப்போ நம்ம கருவேப்பிலையை சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் 2 மினிட்ஸ் தட்டை போட்டு வேக விடலாம். நல்லா ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம சூடாக சாப்பிடலாம். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே கூட இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிங்கன்னா நியூ வீடியோஸ் உங்களுக்கு கிடைக்கும். பாய்.